வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹாரர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட டைட்டில் சப்தம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மூணாறுல இருக்க ஹோலி கிராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் மர்மமான முறையில தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய சூசைடுக்கு காரணம் படிப்புனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனா, இல்ல வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா, இல்ல அதையும் மீறி அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அமானுஷ்யம் இருக்கான்னு செக் பண்றதுக்காக பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா படத்தோட ஹீரோ அந்த காலேஜுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய சூசைடல் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மிகப்பெரிய மர்மத்தை நம்ம ஹீரோ கடைசியில கண்டுபிடிக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கூட யாருமே யூகிக்காத அளவுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இந்த படத்துக்குள்ள ஒளிச்சிருக்காங்க. சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுக்க பாத்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் கண்டிப்பா உங்களை எக்ஸைட் பண்ணும். சரி வாங்க இந்த படத்தோட முழு கதையை பார்ப்போம். படத்தோட ஓபனிங் சீன்ல மூணாறுல இருக்க அந்த ஹோலி கிராஸ் மெடிக்கல் காலேஜோட மாடியில ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்கல்ல, இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுடைய பேர் அவந்திகா. இவங்க காதே கிழிற அளவுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் இவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. அந்த சத்தத்தை கேட்க தாங்க முடியாம அவந்திகா மாடியில இருந்து அப்படியே கீழே விழ, கற்பனா மாடியில இருந்து விழுந்த அவந்திகா கிளாஸ்ல இருந்து கண் முடிக்கிறாங்க. எஸ், நம்ம ஹீரோனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோன் அதே காலேஜ்ல ஒரு ஜூனியர் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியில ஒரே அலறல் சத்தம் கேக்குது. என்னன்னு எட்டி பார்த்தா ஹீரோன் மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி இவங்க கனவு கண்டாங்களே, ஆக்சுவலா ரியாலிட்டியில அதே காலேஜ் சேர்ந்த ஸ்வேதான்ற பொண்ணு தான் மாடியில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் மேல இருந்து எட்டி பாக்குறாங்க. காலேஜ்ல நடந்துட்டு இருக்க சூசைடலுக்கும் ஹீரோனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனிங்லே காலேஜ் சேர்ந்த போர்ட் மெம்பர்ஸ், டீன், இவங்க எல்லாருமே நம்ம காலேஜ்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறதாவும், காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பில்லி சூனியம் வச்சிட்ட மாதிரியும் வெளியே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது இப்படியே நீடிச்சுன்னா நம்ம காலேஜோட ரெபுடேஷனை மொத்தமா அடி வாங்கிடும். சோ அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்குன்னே பாராநார்மல் இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்ட்ல மும்பைல ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு. அவரை நம்ம காலேஜுக்கு வர வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் பேசி முடிவெடுக்க, அப்படியே கட் பண்ணி மும்பைல இருக்க இவங்க சொன்ன அந்த எக்ஸ்பர்ட், எஸ் இப்பதான் நம்ம ஹீரோட இன்ட்ரோ, கையில ஒரு பெரிய மைக், அவரை சுத்தி ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ கரண்ட்ல மும்பைல இருக்க ஒரு வீட்ல ஒரு கோஸ்ட் கூட தான் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீட்ல ரொம்ப நாளா கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு அமானுஷம் ஹார்ன் பண்ணிட்டு இருக்கு. அந்த அமானுஷத்து கூட தான் நம்ம ஹீரோ அந்த கண்ணுக்கு புலப்படாத ஆன்மா கூட அதை எழுப்பக்கூடிய சத்தத்து மூலியமா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எஸ், பொதுவாகவே இந்த மாதிரி பேய் ஓட்டுறவங்க எல்லாம் பேய் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மீடியம் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ சவுண்ட் ஒரு மீடியமா யூஸ் பண்ணி கோஸ்டும் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கை தான் கத்து வச்சிட்டு இருக்காரு. அதுல தான் இவர் எக்ஸ்பர்ட்டாவும் இருக்காரு. இப்போ ஹீரோக்கு மெடிக்கல் காலேஜ்ல நடந்துட்டு இருக்க அந்த மர்மமான சூசைடல் அந்த கேஸ் கைக்கு வந்ததும் மும்பைல இருந்து டிராவல் பண்ணி மூணாறு வந்து சேர்றாரு. நேரா இப்போ மெடிக்கல் காலேஜ்குள்ள வந்ததும் டீனை மீட் பண்ணி என்ன விஷயம் கேட்கும்போது, இது வரைக்குமே முகேஷ் அண்ட் ஸ்வேதான்னு 2 ஸ்டூடெண்ட்ஸ் அமானுஷ்யமான முறையில தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் காலேஜுக்கே ஏதோ பில்லி சூனியம் வச்சிட்டானுங்க. அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸையும் ஏதோ ஒரு டார்க் ஃபோர்ஸ் தான் அடிச்சு கொண்டுச்சுன்ற மாதிரிலாம் பொருளை கிளம்பிட்டு இருக்கு. இதனால நம்ம காலேஜோட பேர் பயங்கரமா அடிப்படுது. அடுத்த 10 நாளுக்குள்ள உண்மையிலே இவங்க எல்லாரும் பேசிக்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி கோஸ்டோட வேலையா, இல்ல அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் வேற ஏதாவது ப்ராப்ளம்னால தற்கொலை பண்ணிட்டாங்கன்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ கையில் இந்த பொறுப்பை ஒப்படைக்க, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அதே காலேஜ் ஒட்டி இருக்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றதுக்காக போறான். இவனுக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்காக அதே காலேஜ் சேர்ந்த ஸ்டாஃபான நம்ம கிங்ஸ்லி தான் ஆரோக்கியராஜ் என்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்தோம், யார் சார் நீங்க ஊருக்கு புதுசா இருக்கீங்க கேட்க, பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் பா, சிம்பிளா உன் பாஷையில சொல்லலாம் பேய் பிடிக்கிறோம்பா அப்படின்ற மாதிரி சொல்லி என்ட்ரி கொடுக்க, கட் பண்ணா ஹீரோ இப்போ நேரா சூசைட் பண்ணிட்டு அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸுக்கு தான் போயிருக்காரு. கிளாஸ்ல இருக்க பசங்க கிட்ட எல்லாம் லாஸ்டா இறந்து பொண்ணு ஸ்வேதான்ற பொண்ணு எப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சார் ஸ்வேதா ரொம்ப ஜாலி டைப் சார், எங்களை எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பா, ஆனா கடைசி ஒரு வாரமா யாருக்கிட்டையும் சரியாவே பேசல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஸ்வேதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, ஸ்வேதா எப்போ உட்கார பெஞ்ச் போய் பார்த்தா சாகறதுக்கு முன்னாடி ஸ்வேதா அங்க பெஞ்ச்ல ரவுண்டா ஏதோ ஒரு வித்தியாசமான சிம்பிளை செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்து நோட் பண்ணிக்கிறாரு. அடுத்ததா ஸ்வேதா அட்டெண்ட் பண்ண கடைசி கிளாஸோட ப்ரொஃபசர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோன் அவந்திகா. இந்த சூசைடல பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ இப்போ முதல் முறையா ஹீரோனை போய் சந்திக்க, ஹீரோனை பார்க்கும் போதே நம்ம ஹீரோக்கு சம்திங் ஏதோ தப்பா இருக்குன்றத ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோனும் ஹீரோவை பார்த்தோம், ஓ நீங்க தான் அந்த பேய் ஓட்ட வந்தவரா, இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இப்போ ப்ரொஃபஷனாவே ஆகிட்டீங்களா, இந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாதுன்ற மாதிரி இந்த பேய் பிசாசு இதெல்லாம் எதையுமே நம்பாத ஒரு ஆளா தான் நம்ம ஹீரோயின் தன்னை ஹீரோ கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் மேடம், கடைசியா இறந்து போன ஸ்வேதா உங்க கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. கிளாஸ்ல இருக்கும்போது ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னும் போது எல்லாரும் கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணு மட்டும் கிளாஸ் கவனிக்காம இருந்தா, மத்தபடி வேற எதுவும் வித்தியாசமா நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் போய் இறந்து போன இந்த பசங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நேரா இப்போ அந்த பசங்களுடைய பாடி இருக்கக்கூடிய மார்ச்சரிக்கு தான் போயிருக்காரு. மார்ச்சரியில வச்சு சூசைட் பண்ணிட்டு அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட பாடி பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்து, இப்படி ஒரு கேஸை இதுக்கு முன்னாடி நாங்க டீல் பண்ணதே இல்ல,
நாளுக்கு நாள் பாடி ரொம்ப வேகமா டீகம்போஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த பாடியோட உருவ தோற்றம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அந்த பாடிஸை தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி செக் பண்ணும்போது கையில பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சிம்பிள். இதே சிம்பிளை தான் ஸ்வேதா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ்ல அவரோட பெஞ்ச்ல கிறுக்கி வச்சிருந்திருப்பாங்க. சோ இந்த சிம்பிளுக்கும் இந்த சூசைடலுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ இப்படி இந்த பாடி செக் பண்ணிட்டு போனதும் இந்த பாடியோட கை ஆட்டோமேட்டிக்கா அப்படியே திரும்புது. கற்பனா ஹீரோ இப்போ அவருடைய அந்த கோஸ்ட் ஹண்டிங் கேட்ஜெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. யோ பேரநார்மல் என்னயா இது என்னோ வித்தியாசமான பொருள்லாம் கையில வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி கூடவே இருக்க ஆரோக்கியராஜ் கேட்க அவர் வச்சிட்டு இருக்க ஒவ்வொரு கேட்ஜெட்டுக்கும் இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஒரு தெர்மல் கேமரா இருக்கு. இதை வச்சு கண்ணுக்கே புலப்படாத பாடியோட ஹீட்டை வச்சு உருவத்தை கேப்சர் பண்ணி கொடுக்குமா. அது போக ஏதாவது ஒரு அமானுஷம் நகர்ந்துச்சுன்னா அது இருக்கக்கூடிய இடத்தை டிடெக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு. அண்ட் கூடவே இருக்கிறதுலே மைன்யூட்டா கேட்கக்கூடிய சத்தத்தெல்லாம் கூட கேட்கறதுக்கு ஒரு எக்யூப்டான மைக்கையும் வச்சிருக்காரு. சோ இப்போ இந்த கேட்ஜெட்ஸ் அத எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு இப்போ நேரா இந்த காலேஜ்ல 2 பசங்க மர்மமான முறையில சூசைட் பண்ணிட்டாங்களே அந்த ஸ்பாட்க்கெல்லாம் போயிட்டு ஏதாவது வித்தியாசமா தென்படுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணும்போது 2 ஸ்டூடெண்ட்ஸுமே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காதுக்குள்ள ஏதோ ஒரு அதீத சத்தத்தை எழுப்பி இருக்கிறத ஹீரோவால உணர முடியுது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் அதுதான் வந்திருக்கு. இந்த மாதிரி அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட காது ஜவ்வே கிழிற அளவுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க போல. சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக அவந்திகா கிட்ட போனா அவங்களுக்கு அந்த பேய் பிசாசு மேலதான் சுத்தமா நம்பிக்கையே இல்லையே. இப்ப இவங்க 2 பேரும் காலேஜ்ல நின்று பேசிட்டு இருக்கும்போதே அவங்க நம்ம ஹீரோ பார்த்து இந்த பேய் பிசாசு விடுங்க உங்களுக்கு இந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப கரெக்டா டைமிங்ல அந்த காலேஜுக்கு பக்கத்துல சர்ச் பெல் அடிக்கிற சத்தம் நம்ம ஹீரோ கேக்குது. கடவுள் நம்பிக்கைன்றது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்குனா இருக்கு இல்லனா இல்ல. இப்ப இந்த சர்ச் பெல் அடிச்சிச்சுல அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோயின் எது சர்ச் பெல்லா எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கற்பனா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அந்த காலேஜ்ல பசங்க சூசைட் பண்ணிக்கிற அந்த ஸ்பாட் காலேஜ் காரிடார் இந்த மாதிரி ஸ்பாட்ல எல்லாம் கோஸ்ட் டிடெக்டிவ் டிவைஸ் தெர்மல் கேமரா இதெல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆரோக்கியராஜ மானிட்டரை பார்க்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அமானுஷமா ஏதாவது தென்படுதான்னு சொல்லிட்டு அந்த காரிடார்ல சுத்திட்டு இருக்காரு. மானிட்டரை பார்த்துட்டு இருக்க ஆரோக்கியராஜுக்கு தூக்கி வாரி போற அளவுக்கு இந்த காலேஜ் காரிடார்ல ஹார்மா சுத்திட்டு இருக்கத பார்க்க அதே ஸ்பாட்ல தான் நம்ம ஹீரோவும் ஏதாவது அமானுஷம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டு இருக்க சடனா திரும்பினா ஒரு உருவம் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்க பாட்டுன்னு நம்ம ஹீரோ தவடில அந்த உருவத்தை அறையிறாரு. இதை பார்த்து ஆரோக்கியராஜுக்கு அல்ல பா நம்ம ஆளுக்கு என்ன தைரியம் பா பேயின்னு தெரிஞ்சும் பொலின்னு தவடில ஒன்னு விட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஆனா இங்கதான் ட்விஸ்ட். ஆக்சுவலா ஹீரோ அற விட்ட அந்த கோஸ்ட் ரியல் கோஸ்டே கிடையாது. கோஸ்ட் மாதிரி வேஷம் போட்டு ஹீரோ பிராங்க் பண்றதுக்காக வந்திருக்க அதே காலேஜ்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். சோ அந்த பொண்ணு இப்ப கையங்களமா பிடிச்சி இந்த பிராங்க்கு உடனே இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்களை இந்த மாதிரி பிராங்க் பண்ண தூண்டே ஜூனியர் ப்ரொஃபஸரான நம்ம ஹீரோயின் அவந்திகா தான் தெரிஞ்சதும் நேரா அவந்திகாவோட ரூம் தட்டி ஏங்க உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லைன்னா என்னையும் வேலை செய்ய விட மாட்டீங்களா தேவையில்லாம என் வேலையில இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவந்திகாவை பிடிச்சி கேட்க சரி சொல்லிட்டீங்களே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சடால் நம்ம ஹீரோயின் கதவு மூட அப்படி ஹீரோயின் கதவு மூடந்தும் ஹீரோ கையில இருக்கக்கூடிய இந்த கோஸ்ட் டிடெக்டர்ல ஹெவியா சிக்னல் அடிக்குது. அதுவும் ஹீரோயின் ரூம் நோக்கி தான் அடிச்சிட்டு இருக்கு. திரும்பவும் நம்ம ஹீரோயின் கதவை தட்டி உங்க ரூம்குள்ள சம்திங் ஏதோ தப்பா இருக்கு ஹெவி ஃப்ரீக்வன்சியா இருக்கு மொபைல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நல்லது தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்பவும் நம்ம ஹீரோயின் கேட்காம எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கிறத ஹீரோவால அங்க ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கேத்த மாதிரி ரூம்குள்ள படுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கை தானாவே அசையுது. கட் பண்ணா அடுத்த சீன்ல லாஸ்டா சூசைட் பண்ணி இறந்து போன ஸ்வேதான்ற பொண்ணோட போன்ல இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிட்ரைவ் பண்ணி ஹீரோக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபைலை நம்ம ஹீரோ செக் பண்ணும்போது சூசைட் பண்ணி இறந்து போன முகேஷ் ஸ்வேதா அவங்க 2 பேர் கூட இன்னொரு பொண்ணு இருக்கிற மாதிரி 3 பேரும் செல்ஃபி எடுத்துட்ட மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. போட்டோல இருந்த 2 பேர் ஆல்ரெடி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. நடுவுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு யாருன்னு கேட்க அந்த போட்டோவை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் இவளும் என் கிளாஸ் தான் இவளுடைய பேர் தீபிகா கடந்த ஒரு 2-3 நாளா கிளாஸுக்கு வரது இல்ல. சரி ஓகே இந்த 3 பேருமே இந்த கேம்பஸ்குள்ள தான் இந்த போட்டோ எடுத்தாங்களா இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு இது எக்ஸாக்ட்டா தெரியலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல சரி ஓகே உடனே தீபிகா கால் பண்ணு அவகிட்ட நான் பேசணும்ன்ற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோனும் கால் பண்ணா தீபிகாவுடைய போன் சுவிட்ச் ஆஃப். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியில இருக்க அவனுடைய ரூமுக்கு போயிருக்கலாம். சரி ஓகே தீபிகாவுடைய பாய் ஃப்ரெண்ட் நம்பர் சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது கால்ல இருக்கவங்க நம்பர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பென்சில் எடுத்து கிறுக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தீபிகாவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்க ரூமுக்கு போய் செக் பண்ணலான்னு போனா அங்கேயும் தீபிகா இல்ல தீபிகாவுடைய பாய் ஃப்ரெண்டும் இல்ல. 2 பேரும் 2 நாளா ஆல் மிஸ்ஸிங் கடைசி ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போறதா பேசிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரூம்ல இந்த பசங்க சொன்னதும் ஹீரோ இப்ப நேரா தீபிகா போன அதே ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் கிட்ட தீபிகாவுடைய போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு இங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட்க்கு வந்தாங்களான்னு கேட்கும்போது ஆமா 2 நாள் முன்னாடி காதுல ஏதோ பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு வந்தாங்க நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம் அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்னே எங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஆயிரக்கணக்கான வவ்வாக்கள் அவ காதுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்க மாதிரியான சத்தம் அவளை கேட்கறதாவும் ப்ளீஸ் தயவு செய்து நீங்களே என்ன கொன்றுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த சத்தத்தை கேட்டு தாங்க முடியாம கதறி இருப்பா. மெடிக்கல் ஃபீல்ட்ல இப்படி ஒரு கேஸ் நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் காம் டவுன் பண்ணி மெடிசன் கொடுத்து நான் அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லி அனுப்ப அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ இந்த வவ்வால்களை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஆன்லைன்ல வவ்வால்களை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இருக்க ஆரோக்கியராஜை கூப்பிட்டு இந்த வவ்வால்களை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஆரோக்கியராஜ் தலைவரே இந்த வவ்வாலுங்கெல்லாம் பகல் நேரத்துல தலையில
தொங்கிட்டு தூங்கிட்டு இருக்கும். நைட்ல தான் கத்திக்கிட்டே உலாவிட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். வவாக்காரி சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் ஒரு வவாலை பிடிச்சி பார்த்து சாப்பிட்டுருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இப்போ இந்த வவாலை பத்தி என்ன கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த ஆரோக்கியராஜ் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, இந்த வவால்கள் இருக்கே அது ஒரு வித்தியாசமான ஸ்பீஷியஸ். அதுங்களால அல்ட்ராசானிக் சவுண்டிங் கேட்க முடியும். அதுங்களும் சவுண்ட் மூலியமா தான் தனக்கான பாதையும் இறையும் தேடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் வவாலை பத்தி சொல்லிட்டு இருக்க. ஏன்பா இந்த தற்கொலை கேஸுக்கும் வவாலுக்கும் என்னப்பா சம்பந்தம்ன்ற மாதிரி ஆரோக்கியராஜ் கேட்க, சப்தம் தான் அந்த சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு நைட் போல ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்த அந்த தீபிகான்ற பொண்ணு ரிட்டர்ன் ஹாஸ்பிட்டல் நோக்கி உள்ளுக்குள்ள வரத வாட்ச்மேன் பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ண, ஓகே உடனே நான் வரேன்ற மாதிரி ஹீரோவும் கிளம்ப இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் திரும்பின இந்த தீபிகான்ற பொண்ணு உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கா. இவ காதுல ஆயிரக்கணக்கான வவ்வாக்களுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால அந்த சத்தத்தை பொறுத்துக்க முடியல. காது ஜவ்வே கிழிற அளவுக்கு பயங்கரமான சத்தம் இவங்க காதுல ஒலிச்சதுனால அந்த சத்தத்தை தாக்கு பிடிக்க முடியாத தீபிகா அப்படியே ஒரு மாதிரி அமானுஷமா உடம்பெல்லாம் முறுக்கேறி அந்த பொண்ணுடைய கைகள்லயும் ஒரு வித்தியாசமான அந்த சிம்பிள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உருவாகி கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அப்படியே அங்க இருக்க மரத்துல தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு சூசைடல் நம்ம ஹீரோயின் கனவுல வந்திருக்கு. டப்புனி போன ஹீரோயின் தூக்கத்துல கண்முழிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கும் போது அதுக்கு முன்னாடியே ஹீரோயினுக்கு கனவா அது வந்துருது. இந்த பக்கம் தீபிகாவை தேடி வந்த நம்ம ஹீரோக்கு அங்க பேர் எதிர்ச்சி. எஸ், அவங்களும் அங்க மரத்துல சூசைட் பண்ணி தொங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போல. அடுத்த நாளே போலீஸ் டீம் வந்து அந்த பொண்ணுடைய பாடியை அங்க எடுத்துட்டு போக ஸ்பாட்ல இருக்க நம்ம ஹீரோக்கு பக்கத்துல திரும்பவும் சர்ச் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த சர்ச் பெல் எங்க இருந்து வருதுன்னு போய் பார்த்தா அங்க சர்ச்சே ஒரு பழைய லைப்ரரி இருக்கு. அதுக்குள்ள இருந்தா அந்த பெல் சத்தம் கேக்குது. இதுதான் அந்த காலேஜோட பழைய லைப்ரரியா. சோ ஹீரோ இப்போ அந்த பழைய லைப்ரரிக்குள்ள போனா அந்த லைப்ரரிக்குள்ள விண்டோவோட ஷேடோவா தரையில ஒரு சிம்பிள் தெரியுது. அந்த சிம்பிளை தான் ஓபனிங்லயே சூசைட் பண்ணிட்ட அந்த பொண்ணு பெஞ்ச்ல கிறுக்கிருப்பாங்க. இறந்து போன 3 பேருடைய கையிலயும் அந்த சிம்பிள் பொறிக்கப்பட்டிருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் தீபிகா பத்தி விசாரிக்கும் போது போன் நம்பர் எழுதுற விதமா கிறுக்குனாங்கல்ல, அந்த கிறுக்கல்லையும் இந்த சிம்பிள் இருக்கும். சோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த லைப்ரரியில இருக்க லைப்ரரியன் கிட்ட இறந்து போன அந்த 3 பேருடைய போட்டோ காமிச்சு இவங்க இந்த லைப்ரரிக்கு வந்தாங்களான்ற மாதிரி கேட்க, ஆமா சார், இந்த 3 பேருமே போன வாரம் இந்த லைப்ரரிக்கு குடிக்கிறதுக்காக வந்தாங்க. நான் தான் காசு வாங்கிட்டு அலோவ் பண்ணேன் அப்படின்ற சொல்ல. சோ இந்த 3 பேரும் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த செல்ஃபி போட்டோ இந்த லைப்ரரியில வச்சுதான் போல திருட்டுத்தனமா இந்த லைப்ரரிக்குள்ள வந்து இந்த 3 பேரும் குடிச்சிருக்காங்க. சோ இவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி இந்த லைப்ரரிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே லைப்ரரியன் கிட்ட கடைசியா நம்ம ஹீரோயின் போட்டோ காமிச்சு இவங்க இந்த லைப்ரரிக்கு வந்திருக்கிறத பாத்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த லைப்ரரியன், ஓ இவங்க தான் அவந்திகா ப்ரொஃபசர், வந்தாங்கன்னா ரிசர்ச் என்ற பேர்ல மணிக்கணக்கா இந்த லைப்ரரி விட்டு போகாம உள்ளே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை பத்தி சொல்ல, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோனை தனியா கூப்பிட்டு, அவந்திகா இங்க பாரு, நான் சொல்றது கேட்டா உனக்கு ஷாக்கா தான் இருக்கும். இப்படி தனியா இல்ல, உனக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இங்க நடக்கிற இந்த சூசைடலுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நீ இப்ப ஆபத்துல இருக்க. இன்னைக்கு நைட் 7 மணிக்கு அந்த பழைய லைப்ரரிக்கு வா, மத்ததெல்லாம் நாங்க சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு தான் இந்த பேய் பிசாசு மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. சோ அதனால என்னதான் ஹீரோ கூப்பிட்டாலும் சந்திரமுகி ஜோதிகா மாதிரி நீ கூப்பிட்டா நான் வரணுமா, நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா ஹீரோயின் வருவாங்கன்ட்டு. சோ அந்த லைப்ரரிக்குள்ள இவருடைய அந்த கோஸ்ட் ஹண்டிங் கேஜெட்ஸ் தான் ஃபுல்லா செட் பண்ணிட்டு இருக்காரு. கூடவே சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ பிராங்க் பண்ணாங்கல்ல, அவங்களாம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற விதமா கூடவே இருந்து ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இப்படி கேஜெட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணபடியே ஹீரோயின் அந்த லைப்ரரிக்குள்ள வராங்க. அப்படி உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, இப்ப நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா, நான் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இதையே நீ ஒரு காரணமா சொல்லுவேன். சோ நீங்க உங்க பொழப்ப ஓடுறதுக்காக உருட்டிக்கிட்டு இருக்க இந்த ஆன்மா, ஆவி, பேய், பிசாசு இதெல்லாம் எதுவும் இல்லைன்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்ற பல ஹீரோயின் கேட்க, நீங்க வந்துட்டீங்களே அது போதும் சொல்லிட்டு ஹீரோனை ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு சில வயர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேரோட சேர்த்து அவங்க கையில ஒரு லாக்கையும் போடுறாரு. இதெல்லாம் எதுக்காகன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, எல்லாம் அவங்க நல்லதுக்காக தான் சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோக்கஸ்குள்ள கொண்டு வர பாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ வச்சிருக்க அந்த கோஸ்ட் டிடெக்டர்ல பீப் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை வச்சு நம்ம ஹீரோ அந்த கோஸ்டிங் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. நீங்க இப்ப இந்த லைப்ரரியில தான் இருக்கீங்களா, தனியா இருக்கீங்களா, இல்ல உங்க கூட நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது அந்த லைப்ரரி முழுக்க இவர் வச்சிருக்க அந்த கோஸ்ட் டிடெக்டர்ல எல்லா பக்கமும் பீப் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அப்ப அத்தனை ஆண்மாக்கள் இதுக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க தெர்மல் கேமரால நம்ம ஹீரோயின் இருக்க அந்த சேருக்கு பக்கத்திலே ஒரு உருவம் ஹீரோயின் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் அந்த சேரை விட்டு எந்திரிக்க பாக்குறாங்க. ஹீரோ சேரை விட்டு எந்திரிக்காதீங்க கத்திட்டே இருக்கும்போது சடால்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த சேரை விட்டு எந்திரிக்கும் போது சேரோட சேர்ந்து தூக்கி அடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை யாரையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சட்டுன்னு இப்போ கண்ணுக்கே புலப்படாத ஒரு ஆன்மா ஹீரோனை தூக்கி அடிக்க மொத்தமா அந்த லைப்ரரியில பவர் கட் ஆயிடுது. உள்ள இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அலற, கூட இருக்க நம்ம ஹீரோ தான் பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு ஹீரோயின் எங்க போனாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த லைப்ரரியோட சீலிங்ல எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம ஏர்ல இருக்காங்க. அப்படி அவங்க ஏர்ல இருக்கும்போது அவங்களுடைய கை காலெல்லாம் யாரோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் சட்டுன்னு அவங்கள மேல இருந்து கீழே டிராப் பண்ற மாதிரியும் ஹீரோவால பார்க்க முடியுது. உடனே கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கீழே தரையில விட இருந்த நம்ம ஹீரோனை தாங்கி பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயினை கண்ணுக்கே தெரியாத அந்த ஆண் மக்கள் தர தரன்னு இழுத்துட்டு போக அங்க தரையில சில கால் தடங்களை
குழந்தைகளை ஹீரோவால பார்க்க முடியுது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோனை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்பிடல்ல இருக்கவங்க எல்லாரும் ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முடியல. இப்ப ஹீரோ அவருடைய ரூமுக்கு வந்து அந்த லைப்ரரியில ஹீரோயினுக்கு பக்கத்துல இருந்த ஒரு உருவம் ஹீரோ கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. அந்த ரெக்கார்டிங்க தான் இவர் திரும்ப திரும்ப கேட்டு பாக்குறாரு. ஆனா அந்த ஆன்மா என்ன சொல்ல வருதுன்னு ஹீரோவால புரிஞ்சிக்கவே முடியல. கடுப்பாய் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தூக்கி அடிக்க அப்ப ஸ்பாட்க்கு அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு ஆரோக்கியராஜ் வந்து என்னாச்சுன்ற மாதிரி வந்து பாத்துட்டு இருக்க. அதே டைமிங்ல நம்ம ஹீரோக்கு திரும்பவும் சர்ச் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. அந்த பெல் சத்தம் கேட்டதும் பக்கத்துல இங்க சர்ச் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஆரோக்கியராஜை பார்த்து கேட்க, இது சர்ச்சா? யோ பேய் பிடிக்கிறன்ற பேர்ல உனக்கு மூளை குழம்பிச்சா? இங்க சர்ச்சும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இதுல இவருக்கு சர்ச் பெல் கேக்குதாமே, காலையில சரகு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு கலாய்ச்சிட்டு போக, அன்னைக்கும் இதே மாதிரிதான் நம்ம ஹீரோனுக்கு அந்த சர்ச் பெல் கேட்கலன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் இந்த காலேஜ்குள்ள வந்ததுல இருந்தே பக்கத்துல சர்ச் பெல் அடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்டே இருக்கு. அந்த சத்தம் எங்கிருந்து வந்துட்டு இருக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டே போனா அது அந்த சம்பவங்கள் நடந்த பழைய லைப்ரரி தான் குறிக்குது. அப்ப கரெக்டா டைமிங்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் கால் பண்ணி, டேய் நண்பா, நீ அந்த லைப்ரரியோட போட்டோ எல்லாம் ஆன் பண்ணல, அதை நான் இப்பதான் ஃபுல்லா செக் பண்ணேன். அந்த பில்டிங் 150 வருஷம் பழமையானது. அண்ட் அது போக இதுல இருக்க ட்விஸ்ட் என்னன்னா அது லைப்ரரியே கிடையாது. இதுக்கு முன்னாடி அது ஒரு சர்ச்சா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை லைப்ரரியா மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோ இப்போ அந்த லைப்ரரிக்குள்ள போயிட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் அப்படியே கன்ஃபார்ம் பண்ற விதமா பாத்துக்கிட்டு இருக்க. கால்ல இருக்க அவன் ஃப்ரெண்டு உன்னுடைய கேட்ஜெட்ஸ் உன்னுடைய டிவைஸ் மூலமா தான் அவங்களை கம்யூனிகேட் பண்ண முடியல. ஆனா ஏதோ ஒரு வகையில உன் கூட அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. அது எனக்கு என்னவோ அந்த லைப்ரரிக்குள்ள வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி மூலமா தான் உன்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. அந்த ஃப்ரீக்வன்சி என்ன நீ கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் கால்ல இருக்க அவன் ஃப்ரெண்டு சொல்ல, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ லைப்ரரிக்குள்ள போனதுமே இவனுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறான். அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்பர் 444 ஃப்ரீக்வன்சி என்ன குறிக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல செக் பண்ணா இது காடோட ஃப்ரீக்வன்சி, அதாவது கடவுளோட அளவரிசை. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி சொல்ல, உனக்கு மட்டும் தான் அந்த சர்ச் பெல் கேக்குது அண்ட் அந்த கடவுளோட ஃப்ரீக்வன்சி எல்லாம் கேக்குதுன்னா உன்னால மட்டும் தான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்க வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி அதுக்கு பின்னாடி இருக்கிற நோட்ஸ் என்ன நீ கண்டுபிடி, அப்பதான் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மர்மம் என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கால்ல இருக்க அவன் ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோவால இப்போ அந்த லைப்ரரிக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்க ஒரு விதமான இசையை இவனால கேட்க முடியுது. அந்த மியூசிக்கான நோட்ஸை நம்ம ஹீரோ எழுதுறான். எஸ், நம்ம ஹீரோக்கு மியூசிக் தெரிஞ்சிருக்கு. இப்போ இவனுக்கு அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து கிடைச்ச அந்த மியூசிக்கல் நோட்ஸ் அதை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க வேற ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு அந்த மியூசிக்கல் நோட்டை காமிச்சு, ஹோலி கிராஸ் லைப்ரரி, அதுக்கு முன்னாடி இந்த சர்ச், இந்த மியூசிக்கல் நோட்ஸ் அதெல்லாம் காமிச்சு கேட்டதும் அந்த சர்ச் ஃபாதரும் அந்த நோட்ஸை பார்த்துட்டு, இந்த ஹோலி கிராஸ் லைப்ரரி மேட்டரை தூக்கிட்டு என்கிட்ட வந்துடாத. எப்போ அவங்க ஒரு சர்ச்சை லைப்ரரியா கன்வெர்ட் பண்ணாங்களோ அப்பவே அந்த லைப்ரரிக்குள்ள சாத்தான் புகுந்துருச்சு. இதுக்கு மேலே இதை பத்தி நான் பேசுறதுக்கு விரும்பலன்ற மாதிரி அந்த ஃபாதர் எதுவுமே பேசாம போயிடுறாரு. என்னடா அதுன்ற குழப்பத்தோடவே நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது கார்ல எஃப்எம் ஓடிட்டு இருக்கு. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ காதுக்கு மட்டும் அந்த மியூசிக்கல் நோட் கேட்டுட்டே இருக்கு. ஹீரோ இப்போ ரேடியோல அந்த 444 ஃப்ரீக்வன்சியை வச்சதும் கார் இப்போ ஹீரோவுடைய கண்ட்ரோலை மீறி ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்ம ஹீரோவை டிரைவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே எங்க கூட்டு போதோ பாக்கலான்ற மாதிரி அமைதியா அது கண்ட்ரோல்லே விட்டுறாரு. இப்ப அந்த கார் காட்டுக்குள்ள ஒரு ஸ்பாட்ல கொண்டு போய் நிறுத்துது. அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் சவப்பட்டியை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த சவப்பட்டி செய்யற கேரக்டர்ல MS பாஸ்கர் தான் நடிச்சிருக்காரு. அவரை பார்த்ததும் டைரக்டா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மியூசிக்கல் நோட்டை காமிச்சு இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல தான் MS பாஸ்கர் பல விஷயங்கள் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோலி கிராஸ் காலேஜோட ஃபவுண்டரான டாக்டர் டேனியல், அவருடைய மனைவி டயானா, நான் பார்த்தாலே ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த டயானான்ற கேரக்டர்ல நம்ம சிம்ரன் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லா சண்டேஸ்லயும் காலேஜ்ல இருக்க அந்த சர்ச்சுக்கு ப்ரே பண்ண வராங்களோ இல்லையோ, ஆனா மியூசிக் ப்ளே பண்றதுக்காக வருவாங்களாம். அவங்களுடைய இசையை கேட்டு மயங்காத ஆட்களே கிடையாது. ஒரு நாள் அப்படி டயானா மேம் அந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது சர்ச் வாசல்ல யாரோ ஒருத்தவங்க குழந்தைய வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்த குழந்தை நார்மல் கிடையாது, பிசிக்கலி சேலஞ்சா இருக்கு. சோ பெத்தவங்க இந்த குழந்தை நமக்கு பாரம் ஆயிட கூடாதுன்றதுக்காக இப்படி சர்ச்சில் கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய டயானா மேம் நம்மளே வளர்க்கணுன்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்சரான குழந்தைங்களாம் நிறைய பேர் கொண்டு வந்து அந்த சர்ச்சில் போட்டு போயிருக்காங்க. இந்த எல்லா குழந்தைகளும் நாமளே பாத்துக்கணும்னு அப்பவே டயானா முடிவு பண்ணி அவங்களை பராமரிக்கிறதுக்கான இடம் இல்லாதனால இந்த சர்ச்சையே நான் டோட்டலா அவங்களுக்கான இடமா மாத்துறன்ற மாதிரி அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கான இடமா மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டயானாவுடைய அரவணைப்புல வளர்ந்துட்டு இருக்க அந்த பிசிக்கலி சேலஞ்சர் குழந்தைங்களை சரி பண்ணுன்றதுக்காக அவங்க கையில எடுத்த மெடிசன் இசை. மாடர்ன் மெடிசனால குணப்படுத்த முடியாத இவங்களை என்னுடைய இசையால குணப்படுத்த ட்ரை பண்றன்ற மாதிரி அந்த குழந்தைகளுக்காக உருவாக்கின மியூசிக்கல் நோட் தான் நீ கொண்டு வந்த இந்த நோட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இப்ப இந்த கதையை சொல்லிட்டு இருக்க MS பாஸ்கர் சொல்ல, சரி அந்த குழந்தைகளுக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, டயானாவுடைய அரவணைப்புலயும் அவங்களுடைய இசையிலையும் அந்த குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா யாரு கண்டுபிடிச்சோ தெரியல, திடீர்னு மர்மமான முறையில ஒரு விசைக்காய்ச்சல் பரவி அந்த குழந்தைங்க எல்லாம் ஒவ்வொன்றா இறக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நோய் அவங்களுக்கு எப்படி பரவச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில எல்லா உயிரையும் அந்த நோய் கொண்டு போயிடுச்சு. இதே கையால அந்த குழந்தைங்களுக்காக வாசிக்கக்கூடிய வாத்தியத்தை செஞ்சு கொடுத்தனா கடைசியில அந்த குழந்தைகளுக்கான சவப்பட்டியை செய்யக்கூடிய நான் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதை கேட்டதும் மொத்தம் எத்தனை சவப்பட்டிகள் செஞ்சுக்கின்ற மாதிரி ஹீரோ கேட்க, 42 சவப்பட்டி பண்ற மாதிரி இவர் சொல்ல, அப்பதான் தெரிய வருது மொத்தமா 42 பிசிக்கலி சேலஞ்சர் குழந்தைங்க மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. சரி அவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்ட டயானாக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, அந்த 42 குழந்தைங்களும் இறந்ததுக்கு அப்புறம் டயானாக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவங்க எங்க போனாங்க, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா, இதெல்லாமே
வெளியுலகத்துக்கு தெரியாது, ஆனா அவங்களுடைய ஹஸ்பண்டான டாக்டர் டேனியலுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிக்கிட்டே அந்த 42 பேரையும் புதைச்ச ஸ்பாட்டு கூட்டு போய் காட்டுறாரு. மொத்த பேரையும் அங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோ எம்எஸ் பாஸ்கர் கிட்ட டயானாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா அந்த 42 குழந்தைகளும் ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே நோயால தான் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தைங்க இருந்தாங்களா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்க இந்த சவப்பட்டியை ஓபன் பண்ணுங்க, நான் பாடியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்க 34 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச பாடி எல்லாம் தோண்டி எடுக்க முடியாதுன்ற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் கோவமா அங்கிருந்து கிளம்ப இப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோ எம்எஸ் பாஸ்கரை பார்த்து 34 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அந்த 42 குழந்தைகளோட ஆன்மா இப்ப எதுக்காக வெளியில வரணும், சம்திங் இதுல வேற ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, அதை நான் தோண்டி கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல எம்எஸ் பாஸ்கர் எதுவுமே சொல்லாம அங்க வந்து போயிடுறாரு. ரிட்டர்ன் நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆரோக்கியராஜ் கிட்ட அந்த 42 குழந்தைகளும் பிசிக்கலி சேலஞ்சர்ன்றதுனால தான் நம்மளால அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க முடியல, அதுக்கு ஆரோக்கியராஜ் செத்ததுக்கு அப்புறம் ஆன்மாயும் அவங்களுக்கு அந்த ஊனம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி இல்ல செத்து ஆவி ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா அந்த உலகத்தை பார்த்திருப்பாங்க, அதனால அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கும், கிட்டத்தட்ட பிறந்த குழந்தை முதல் முறையா பேசுற கணக்கா முதல் முறையா நடக்கிற கணக்கா இந்த மாதிரிதான் செத்து ஆவியா இருக்க அந்த 42 குழந்தைகளுக்கும் ஒரு புது உணர்வா இருக்கும், அதனாலதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ணா ஹீரோ போனதுக்கு அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் நேரா இப்போ அந்த 42 குழந்தைங்களையும் ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்களே அந்த ஸ்பாட்ல ஒரு சவப்பெட்டியை தோண்டி எடுத்தா அந்த சவப்பெட்டிக்குள்ள ஒரு வித்தியாசமான பாட்டில் ஒரு கண்டுபிடிக்கிறாரு. அதை வெளியே எடுத்த உடனே கட் பண்ணா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கூடவே இருக்க நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ ஒரு செகண்ட் ஹீரோனோட உருவம் டோட்டலா டயானா மாதிரி உருமாறி ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோ கையில சொல்ல வர ட்ரை பண்ணி அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. மயக்கத்துல இருந்து ஹீரோ எந்திரிச்சதும் நான் என் கனவுல ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பார்த்தேன், அதுவும் இதே ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான், அவங்கள போய் பார்க்கலாம் வாங்கன்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீக்ரெட் ஐசியூ வார்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போனா கோமால ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வேற யாரும் இல்ல அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்ட டயானா. அவங்க டயானானே தெரியாம நம்ம ஹீரோயின் இந்த மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சொன்னதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயின் இந்த டயானாவை பார்த்துட்டு இருக்கும்போது நடுவுல அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்து போயிருக்கு. உடனே இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட சொல்ல அதுக்கு டாக்டர் ஓகே பரவாயில்ல திரும்ப அனஸ்தீசியா கொடுங்கன்ற மாதிரி அனஸ்தீசியா கொடுக்க சொல்லிருக்காரு. அப்பவே ஹீரோயின் டாக்டர் கிட்ட கோமால இருந்து கான்ஷியஸ் வந்து போனவங்களுக்கு திரும்ப எதுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்க, கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, சொல்றது மட்டும் செய்யுன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு போக இவங்களும் வேற வழி இல்லாம திரும்ப அனஸ்தீசியாவே கொடுத்துருக்காங்க. இந்த டீடைல் எல்லாம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல அவந்திகா இவங்க யாருன்னு தெரியலையா, இவங்க தான் இந்த காலேஜோட பிரின்சிபலான டயானா, மர்ம காய்ச்சல்ல செத்து போன அந்த 42 குழந்தைகளோட கார்டியனா இருந்தவங்க தான் இவங்க. இவங்க அந்த டாக்டர் சொன்ன மாதிரி 5 வருஷமா கோமால இல்ல 34 வருஷமா கோமால இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க அனஸ்தீசியா கொடுக்கும்போது கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்கன்ற மாதிரி கேட்க அந்த லிஸ்ட்டை நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்த்தா அதே மெடிக்கல் காலேஜ்ல மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போன முகேஷ், தீபிகா அண்ட் ஸ்வேதா இவங்க 3 பேர் தான் அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன டோசேஜ் கொடுத்தா என்ன, அதான் இவங்களுக்கு வயசாகி போச்சு, எப்படியும் சாகதான போறாங்க, இஷ்டத்துக்கு கொடுத்து விடு அப்படின்ற மாதிரி விளையாட்டுத்தனமா இவங்க இன்ஜெக்ஷனை போட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட லாஸ்டா இவங்க எப்ப கான்சியஸ்க்கு வந்தாங்க அந்த டேட் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடுவுல அவங்க கான்சியஸ்க்கு வந்து போனாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் இந்த 3 சூசைடுகள் நடந்திருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த 42 குழந்தைகளோட ஆன்மா டயானாவுடைய ஆவிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. கான்சியஸ்க்கு வந்து நீங்க திரும்ப அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டயானா இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சூசைட் எல்லாம் நடந்திருக்கு. சோ டயானா எப்பவோ செத்துட்டாங்க, செத்த பணத்துக்கு தான் உயிரோட இருக்க மாதிரி இவங்க செட்டப் பண்ணி வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. யாரோ எதையோ மறைக்கிறதுக்காக இவங்களை இப்படி வச்சிருக்காங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் புடிங்கி போட்டு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கும்போது பட்டு நம்ம ஹீரோ தலையில யாரோ பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ இப்போ ஸ்டேஷன்ல உட்கார வச்சு போலீஸ்காரர் விசாரிச்சுட்டு இருக்காரு. அனுமதியே இல்லாம டயானாவுடைய வார்டுக்குள்ள எதுக்கு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை அந்த போலீஸ்காரன் கிராஸ் கேள்வியா கேட்க, ஐயோ சார் டயானா மேடம் எப்பயோ செத்துட்டாங்க, ஆனா அவங்க கோமால இருக்க மாதிரி காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் ஏமாத்திட்டு இருக்கு, நீங்க பிடிச்சி கேள்வி கேட்க வேண்டியது என்ன கிடையாது அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போதே யோ உன் வேலை என்ன பேய் பிடிக்கிறது தானே, அந்த வேலையை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் மூக்கு நோடிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அங்கிருந்து எதிர்த்து போகும்போது அவருடைய வாக்கி டாக்கிய கையில கொண்டு போறாரு. அந்த வாக்கி டாக்கில இருந்து வரக்கூடிய அந்த சத்தம் அது அவருடைய காது ஜவ்வே கிளியர் அளவுக்கு கேட்டுட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னைத்தானே அவர் கடுமையா தாக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துறாரு. போக போக இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கிறதுனால காலேஜோட டீனை பிடிச்சி உடனடியா இந்த காலேஜோட சேர்மனான டேனியல் அவர் எங்க இருந்தாலும் இங்க வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு இந்த டீன் சார் அவர் முக்கியமான ஒரு ரிசர்ச்சுக்காக ஃபாரின் போயிருக்காரு, அவரெல்லாம் இங்க வரமாட்டாரு, இப்ப எதுக்காக நீங்க அவரை வர வைக்கணும்ன்ற மாதிரி டீன் கேட்க, அதுக்கு அந்த ஆபீசர் இங்க பாருங்க டயானாவோட கேஸ் அந்த 42 குழந்தைங்க இப்போ ரீசெண்டா இறந்து போன அந்த 3 சூசைடல் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு, அது என்ன நாங்க தெரிஞ்சுக்கணும், சேர்மன் டேனியல நாங்க விசாரிச்சே ஆகணும், அவரை வர வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன், நான் செத்தாதான் அவர் இங்க வருவாரு அப்படின்ற மாதிரி இந்த டீன் அந்த ஆபீசரே ஆஃப் பண்ணி அனுப்ப, ஆபீசர் போனதும் இவர் இப்ப டீ கேட்டிருக்காரு. அந்த டீல சுகர் பத்தலன்ட்டு ஒரு கியூப் சுகர் எடுத்து போடும்போது அந்த மைன்யூட் சத்தம் இவர் காதுக்குள்ள ஏதோ ஒரு இடி விழுற மாதிரியான சத்தம், அந்த அறைக்குள்ள சின்ன சின்ன மைனூட் சத்தம்லாம் இவருக்கு பயங்கரமா
கேட்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த டீ எடுத்து இவர் குடிக்கும் போது குடிக்கிற அந்த உரியற சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தமே இவர் மண்டையே வெடிக்கிற அளவுக்கு கை கால்லாம் முறுக்கிட்டு ஸ்பாட்லேயே டீன் இறந்து போறாரு. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ MS பாஸ்கருடைய ஸ்பாட்டுக்கு போனா அவரும் மர்மமான முறையில இறந்து கிடக்கிறாரு. அவர் கையில சவப்பெட்டிக்குள்ள இருந்து கிடைச்ச அந்த பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தோம். மெக்சிகோல செய்யக்கூடிய ஒரு வகையான பிளாக் மேஜிக் தான் இது. இந்த பாட்டிலுக்குள்ள வவ்வால் இருக்கு. வவ்வாட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூனியம் தான் இது. இது யாரு எதுக்காக வச்சிருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ கூடவே இருக்க ஆரோக்கியராஜ் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ என் கெஸ் படி இது எல்லாத்துக்கும் பின்னாடி காலேஜ் ஃபவுண்டரான டேனியல் அவருக்கும் இந்த 42 குழந்தைகளோட இறப்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதை தேடி வரவங்க சாகணும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளாக் மேஜிக்க பண்ணிருக்காங்க. அதனால தான் MS பாஸ்கர் போய் சேர்ந்திருக்காரு. பணம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த பாட்டிலும் கையுமா அங்கிருந்து கிளம்ப பேரலா இந்த பக்கம் ஹீரோ சொல்லிட்டு இருந்த அந்த காலேஜ் ஃபவுண்டரான டேனியல் அவர் இப்போ வந்து இறங்கியிருக்காரு. அவர் அப்படி வந்ததும் இத்தனை வருஷமா கோமால இருந்த இவருடைய மனைவியான டயானா அவங்கள சந்திக்க தான் போயிருக்காங்க. அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் டேனியல் கிட்ட இதுக்கப்புறம் இவங்க பழைக்க ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லைன்ட்டு வென்டிலேட்டரை எடுத்துறதுக்கான அப்ரூவலை கேட்க இவரும் அதுக்கு சைனை போட்டு கொடுத்துறாரு. நான் இவங்க கூட கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட இத்தனை வருஷமா நான் உன்னை இந்த நிலையில விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசிட்டு அவங்களுடைய கை விரல்ல ஒரு ரிங்க மாட்டிட்டு இருக்கும்போது அப்ப சடனா பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஒரு அனஸ்தீசியா பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா உருண்டு வந்து இவர் கைக்கு வருது. சோ சம்திங் இவங்க மனைவி இவர்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. டே கட் பண்ணா இப்ப மெக்சிகோல இருக்க ஒரு சூனியக்காரியை காட்டுறாங்க. அந்த சூனியக்காரியோட காதுக்கு ஹீரோ அந்த பாட்டில் எடுத்துட்ட விஷயம் தெரிஞ்சிச்சு போல அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சூனியக்காரி யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த யாரோ தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்காங்க. அது டேனியலாவும் இருக்கலாம், இல்ல டேனியலுக்கு தெரிஞ்சவங்களாவும் இருக்கலாம். இது யாருன்றது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டே. இப்ப ஜீப்ல அந்த பிளாக் மேஜிக் பாட்டிலோட நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஆரோக்கியராஜ் கிட்ட இருந்து கால் வருது. மாதிரி காலேஜ் ஃபவுண்டரான டேனியல் வந்துட்டாரு. அவருடைய மனைவியான டயானா இத்தனை வருஷமா கோமால இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க பழிக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி வென்டிலேட்டர் இருக்க அப்ரூவல் கொடுத்துட்டாரு. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிட்டு வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஜீப்பை சுத்தி ஏகப்பட்ட வவ்வால் கூட்டம் மொத்தமா சூழ்ந்து வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இது ஆக்சுவலா மெக்சிகோ சூனியக்காரியோட வேலை தான் போல இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுடைய கார் போய் மரத்துல மோதி ஒரு காருக்குள்ள இருந்த அந்த பிளாக் மேஜிக் பாட்டில் அப்படியே உருண்டு போய் அந்த பக்கம் விழுந்துருது. நல்ல வேலை ஒரு கையில அடியோட நம்ம ஹீரோ எப்படியே உயிர் படிச்சு வீட்டுக்கு வந்துடுறான். அப்படி வீட்டுக்கு வந்ததும் ஹீரோனுக்கு கால் பண்ணி எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வருது. இத்தனை வருஷமா டயானா மேம் கோமால இருக்காங்க, அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி நீ சொன்னல, நீ சொன்னது உண்மைதான். அதே மாதிரி அவங்க செத்துட்டாங்கன்னு நான் சொன்னது உண்மைதான். அவங்க ஆக்சுவலா இப்போ அவுட் ஆஃப் பாடி சூப்பர் பொசிஷன்ல இருக்காங்க. நடுவுல அவங்க நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது கான்ஷியஸ் வந்தாங்கன்னு சொன்னல, அதுக்கப்புறமும் டாக்டர் சொல்லி அந்த அனஸ்தீசியா கொடுத்ததுனால அவங்களுடைய பாடியில இருந்து அவங்களோட சோல் மட்டும் தனியா வெளில வந்திருக்கு. அளவுக்கு அதிகமா அனஸ்தீசியா கொடுக்கறதுனால இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி டயானா மேமோட சோல் மட்டும் வெளியில வந்தது மூலமா அவங்களால இறந்து போன அந்த 42 குழந்தைகளோட ஆவியை பார்க்க முடியும். ஆனா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுடைய சோல் இப்போ வெளியில இருக்கு. அவங்களுடைய சோல் அவங்களுடைய உடம்புக்குள்ள திரும்ப போனா அதுக்கு அந்த 42 குழந்தைகளோட ஆன்மாவும் ஒத்துழைக்கணும். டயானா மாதிரியானவங்களை நம்ம உலகம் இழந்துடக்கூடாது. அவங்கள திரும்ப மீட்டு கொண்டு வரணும். அப்பதான் அந்த 42 குழந்தைகளுக்கு என்னாச்சுன்ற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும்ன்ற மாதிரி ஹீரோ இந்த விஷயம் எல்லாம் ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்லி சீக்கிரம் கிளம்பி வான்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோனும் இப்போ நேரா டயானா வச்சிருக்க அந்த வார்ட நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டயானாவோட வென்டிலேட்டரை எடுக்க சொல்லி அப்ரூவல் வந்துருச்சுட்டு அந்த டாக்டர் வென்டிலேட்டர் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்படி போகும்போது சடனா பாத்தீங்கன்னா அவருக்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா ஜவ்வு கிளியற அளவுக்கு பயங்கரமான சத்தம். ஒரு கட்டத்துக்கு மேல மண்டை வெடிச்சு ஸ்பாட்லயே அந்த டாக்டர் இறந்து கிடக்குறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் வந்ததும் இவங்களை இங்கேயே வச்சிருந்தா இவங்க சோல் உள்ள வராது. இவங்களுடைய சோல் இப்போ அந்த குழந்தைங்க இருக்க பழைய சர்ச் இந்த லைப்ரரிக்குள்ள தான் இருக்கு. அங்க கொண்டு போயிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இதுக்கு இடையில ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் கால் பண்ணி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வந்திருப்பாங்களே, அந்த ஆடியோவை டீகோட் பண்ணி கேட்டதுல நான்சி டேனியல் என்ற பேரை சொல்லிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிட்டு ஹீரோ ஹீரோனு இப்போ டயானாவை ஸ்ட்ரக்சரோட தள்ளிட்டு நேரா இப்போ அந்த லைப்ரரி நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. பேரலா இந்த பக்கம் டயானாவுடைய ஹஸ்பண்டான டேனியல் இருக்கார்ல, அவர் இப்போ அந்த அனஸ்தீசியா பாட்டில் இவர் கைக்கு வந்ததும் அவருடைய மனைவி ஏதோ சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த ரிசர்ச் போட்டோஸ் அந்த பழைய போட்டோஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்க இவருக்கு சில உண்மைகள் தெரிய வர இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டயானாவை லைப்ரரி கொண்டு வந்து ஹீரோ இப்போ அவங்களுடைய கைகளை பிடிச்சிட்டு டயானா திரும்பவும் நீங்க உள்ள வரணும், நீங்க சாக கூடாது. அப்பதான் நீங்க ஆசைப்படுற மாதிரி அந்த 42 குழந்தைகளுக்கு என்னாச்சுன்ற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அண்ட் அந்த குழந்தைங்க மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்க இந்த உலகத்துல இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க தேவை, தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டயானாவுடைய கைகளை பிடிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே சைட்ல டயானாவுடைய ஆன்மா அங்க நிக்குது. ஆனா அவங்களால அந்த 42 குழந்தைகளை விட்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. பேரலா அதே லைப்ரரியில நம்ம ஹீரோயின் அந்த நான்சி டேனியல் என்ற பேர் எங்கேயோ பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு லைப்ரரியில இருக்க பழைய புக் எல்லாம் தேடும் போது தான் சவுண்ட வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கோடைய ஆத்தர் தான் அந்த நான்சி டேனியல். அந்த நான்சி டேனியல் யாருன்றவங்க இங்க தாங்க ரிவீல் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, பழைய நடிகையான லைலா தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க இப்போ நேரா டேனியல் கிட்ட வந்து என்ன டேனியல் நீ இவ்வளவு மெலிஞ்சு போயிட்ட, இப்பெல்லாம் நீ இன்சுலின் எடுத்துக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி இன்ஜெக்ஷன் போடுற விதமா ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. டேனியல் இந்த நான்சியை பார்த்த உடனே இத்தனை வருஷமா உன்னை பத்தி தெரியாம டயானா கோமாக்கு போனதுக்கு அப்புறம் தெரியாம உன்னை நான் மேரேஜ் பண்ணிட்டேன், ஆனா நீ பண்ண தில்லாலங்கடி வேலைலாம் எனக்கு எப்போதான் டயானா மூலியமா தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி டேனியல் சொல்லிட்டு இருக்கும்போது ஓ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே. ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் பின்னாடி டேனியல் தான் இருந்திருப்பாருன்னு நம்ம நம்பிப்போம். ஆனா இங்க நடந்தது எல்லாத்துக்கும் காரணமே இந்த
நான்சி தான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக். நம்ம டயானா இசை மூலியமாவே அந்த குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அது மூலியமா அவங்களுக்கு பேரும் புகழும் நிறைய கிடைச்சிருக்கும். அப்ப அதே கூட்டத்துல இருந்த ஒரு லேடி தான் இந்த நான்சி. இவங்களும் ஒரு வகையில டாக்டர். இவங்களும் சவுண்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ற ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இவங்க வெறும் சப்தத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி ஆராய்ச்சியில இருக்கும்போது, ஆனா அது அப்படியே டோட்டலா மாத்தி இசை மூலியமாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரி டயானா கொண்டு வந்த விஷயம் நான்சிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நான்சி டயானாக்கே தெரியாம அவங்க அரவணைப்புல வளர்ந்துட்டு இருந்த அந்த 42 ஊனமுற்ற குழந்தைங்க இருக்காங்களே, அந்த குழந்தைங்களை தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ற விதமா வவ்வால்களை கொண்டு வந்து வவ்வால்கள் எழுப்பக்கூடிய அந்த அல்ட்ராசானிக் சவுண்ட், அந்த அதீத சத்தத்தை இந்த குழந்தைங்க மண்டையில ஏத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்படி இவங்க பண்ண இந்த மோசமான எக்ஸ்பெரிமெண்டோட விளைவா தான் இந்த 42 குழந்தைங்களும் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. இந்த விஷயம் கடைசி குழந்தை இறக்குறப்போ டயானாக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப ஸ்பாட்ல இந்த நான்சி டயானா அந்த குழந்தைகளுக்காக வாசிச்சுட்டு இருந்த வயலினாலே கடுமையா தாக்கியிருக்காங்க. அதுல அடிபட்டு கோமாக்கு போனவங்க தான். அதோட அவங்க உடம்பு விட்டு உயிரும் பிரியக்கூடாது, அவங்க உயிரோடவும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நிலையில வச்சிருக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த நான்சி தான் அந்த நிலையில இவங்களை வச்சிருந்திருக்காங்க. அது போக அந்த 42 குழந்தைகளை பத்தி எவனும் தேடி வந்துடக்கூடாது, அப்படி தேடி வந்தா அவங்களுக்கும் சாவு நிச்சயம்ன்ற மாதிரி மெக்சிகன் சூனிகாரியை வச்சு காட்டேரி வவால் சூனியத்தை வச்சிருக்காங்க. இப்படி இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த நான்சி டேனியல் தான் இருக்கான்ற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இங்க ரிவீல் ஆனதும், முதல்ல இந்த நான்சி டேனியலை போட்டு தள்ளிட்டு அடுத்ததா இத்தனை வருஷமா கோமால இருந்த டயானாவையும் போட்டு தள்ளுறதுக்காக அவங்க இருக்க லைப்ரரிக்கு தான் வந்திருக்காங்க. கோமால இருக்க டயானாவை மொத்தமா மூச்சு நிறுத்துற விதமா இந்த வெண்டிலேட்டர் பிடுங்க ட்ரை பண்ணும்போது இதை மேல இருந்து நம்ம ஹீரோனும் பார்த்துட்டு ஹீரோயின் தடுக்க வராங்க. அடுக்க வந்த நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்தையும் இந்த நான்சி அவ ஆளுங்களை விட்டு புரட்டி எடுக்கிறாங்க. லைப்ரரியிலே ஆவியா இருக்க அந்த 42 குழந்தைங்களும் அதீத சத்தத்தை எழுப்ப, இதுங்களுடைய சத்தத்தை எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த நான்சி கையில ஒரு டிவைஸை வச்சு ஒரு விதமான சத்தத்தை எழுப்பினதும் பக்கத்து காட்டுல இருந்த மொத்த வவ்வால் கூட்டமும் அந்த லைப்ரரிக்குள்ள வந்து சுத்து போட்டு செத்தும் ஆன்மாவா இருக்க அந்த 42 குழந்தைகளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்க துடிச்சிட்டு இருக்கிறத டயானாவுடைய சோலால தாங்க முடியல. இப்ப டைமிங்ல கீழே விழுந்து கிடக்குற நம்ம ஹீரோ அங்க இருக்க பழைய பியானோல டயானா இந்த குழந்தைங்களுக்காக கம்போஸ் பண்ண அந்த மியூசிக், அந்த டியூன் அங்க வாசிக்கிறான். அப்படி இந்த மியூசிக்கை நம்ம ஹீரோ அங்க வாசிக்க சூனியக்கார வவா கூட்டர்லாம் மொத்தமா அங்கிருந்து போனதும் வெளியே இருந்த டயானாவுடைய சோல் அப்படியே அவங்களுக்குள்ள போகுது. அப்படி அவங்களுக்குள்ள போனதும் இவ்வளவுக்கும் காரணமா இருந்த இந்த நான்சியோட கைகளை இவ்வளவு நாள் கோமால இருந்த நம்ம டயானா பட்டுன்னு கண் முழிச்சு அவங்க கையை பிடிச்சிடறாங்க. அப்படி நான்சியோட கைகள் பிடிச்சதும் அந்த லைப்ரரியில செத்து ஆன்மாவா இன்னும் மோட்சத்துக்கு போகாம இருக்க அந்த 42 குழந்தைங்களும் அதிபயங்கரமான சத்தத்தை எழுப்பி நான்சியோட பாடி மொத்தமா உருகி பாட்ல இறந்துறாங்க. அப்படி நான்சி இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 42 குழந்தைகளோட ஆன்மாவும் சாந்தி அடையுது. நம்ம டயானாவும் பழையபடி உயிர் பழைக்கிறாங்க. அவங்க இப்போ எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த 42 குழந்தைங்க மாதிரி இன்னும் நிறைய ஊனமுற்று இருக்காங்க. அந்த இடத்துக்கு டயானாவை கூட்டு போயிட்டு இவங்க எல்லாருக்கும் உங்களோட இசை தேவைன்ற மாதிரி அவங்கள அங்க விட்டுட்டு கடைசியா நம்ம ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு அங்க இருந்து ரிட்டர்ன் கிளம்புறான். இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் மொழி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மொழி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.